அப்போ இந்த மனதும் உடலும் எப்படி எடுத்துட்டு போகும்? நம்ம ஜாதகத்தில் யோகா உங்களுடைய ராசியாதிபதி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் வீட்டுக்கு அதிபதி இந்த 3 பேர் தான் உங்களுடைய வெற்றி வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறோம். பணம் சம்பாதிக்க பற்றி யோசிக்காதீங்க. லைஃபை அடுத்த 1 மாதத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போனது யோசிக்க. இன்பமாக இருக்கலாம், பணத்தை சுகமாக செலவு பண்ணுவீங்க. ஏதோ ஒரு வகையில் மார்ச் மாதத்தை நீங்கள் நினச்சிங்கன்னா சந்தோஷமாக பொழுது வைக்கணும். குழந்தையோட பொழுது போக்குறது, ட்ராவல் பண்ணுறது, மீட் பண்ணுறது, வேறு ஊருக்கு போகிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இரவு நேர கேளிக்கைகள், இதெல்லாம் நல்லா இருக்கு. அவங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான வழிகாட்டுதல். என்னோட தொடர்ந்து நீங்கள் ட்ராவல் ஆகும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட அதன் பண்ணி நண்பர்களே, இது விருச்சிக ராசிக்கு இந்த மார்ச் மாதம் 2026 எப்படி இருக்குங்கிற ஒரு ஜோதிட தொகுப்பு. இது எப்படின்னு கேட்டால் நண்பர்களே, பலனை எப்படி சொல்கிறோம்? வானத்தில் கிரகம் மாறுது, நம்ம மனதையும் உடலையும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ இந்த மனதும் உடலும் எப்படி எடுத்துகிட்டு போகும்? நம்ம ஜாதகத்தில் யோகா இருக்குது, ஆனால் வானத்தில் கிரகம் நல்லா இல்லை. அப்போ என்ன, நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு போகிறீங்க, ஆனால் ட்ராவலிங் கம்ஃபர்டபுளாக இல்லை. வானத்தில் கிரகம் நல்லா இல்லைன்னா அங்கே போய் எங்கேயோ தங்குறீங்க, அங்கே தங்குறது கம்ஃபர்டபுளாக இல்லை. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க, போகிற வழியில் கம்ஃபர்டபுளாக இல்லை, ஆனால் நீங்கள் சாமி கும்பிட்டீங்க. அதுதான் கோச்சாரம். கோச்சாரத்தினால உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியும், காரியத்தை தடுக்க முடியாது. ஆனால் ஜாதகமும் சரியில்லை, கோச்சாரமும் சரியில்லைன்னா நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணுற சக்தி கூட கோச்சாரத்தை கொண்டு. ஆக இது ஒரு பியூட்டிஃபுல்லான வழிகாட்டுதல். என்னோட தொடர்ந்து நீங்கள் ட்ராவல் ஆகும். இப்போ நான் நேரடியாக பலனுக்கு போகிறேன். எப்படி பலன் சொல்ல கோச்சாரம்? உங்களுடைய ராசியாதிபதி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் வீட்டுக்கு அதிபதி இந்த 3 பேர் தான் உங்களுடைய வெற்றி வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறவங்க. அப்போ உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டில் குரு பார்வைங்கிற வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. 8ல் குரு இருக்கான், வக்கரம், அது தப்பு. வக்கரங்கிறனால ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் மார்ச் 11 வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிருவாங்க. அப்போ அந்த குரு பார்வை குருமகள் யோகம் பெருசாக ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. தப்பும் இல்லை, ரைட்டும் இல்லை கூட சொல்லலாம். ஆனால் உடம்பு மனசும் கொஞ்சோண்டு கஷ்டப்படும். உறுதியாக உடம்பு மனசு கொஞ்சோண்டு கஷ்டப்படுது. தினசரி வாழ்க்கை இவங்க கட்டுக்குள்ளார் இல்லை, அன்றாட வாழ்க்கை இவங்க கட்டுக்குள்ளார் இல்லை. உதாரணத்துக்கு இன்றைக்கி நடக்கிற விஷயம் 2 நாள் கழிச்சு நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம், நடக்காமலே கூட போகலாம். அது அஷ்டம் குரு. உங்கள் ராசியை செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறனால சரி. செவ்வாய்க்கு தான் குரு பார்வை இருக்குதுன்னா சுகஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு, செவ்வாய், சூரியன் இதெல்லாம் சேர்ந்துருக்கான் புதனோட. அப்போது நீங்கள் ஒன்றும் வேண்டாம், விருச்சிக ராசிக்கு புதன் யார்? அஷ்டமாதிபதி. அவரோட ராசியை செவ்வாய் சேர்றான், அது ஒரு யுத்தம். ராகு செவ்வாய் சேர்க்கை, அது ஒரு யுத்தம். அங்கே ராகு சூரியன் இருக்கான், அது ஒரு யுத்தம். அப்போது சுகஸ்தானத்தில் 4 கிரகங்கள் யுத்தம் பண்ணிக்கிறது நல்லதில்லை. சுகஸ்தானத்தில் ஃப்ரெண்ட்ஸு ஒன்று சேர்ந்துருக்கான். சூரியன் செவ்வாய் மட்டுமே சேர்ந்துருந்தால் அது யோகம். ராகு சனி மட்டுமே சேர்ந்துருந்தால் இட்ஸ் ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே எதிரிகள் சேர்ந்துருக்கும் பொழுது உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் உடல்நலமும் கெடுது. கவலைப்படாது, நல்ல பாயிண்ட்டுக்கு வரப்போகிறேன். குடும்ப விருத்தி, செல்வம், பணம், அந்தஸ்து, இந்த மாதிரி விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாது. பணம் சம்பாதிக்க பற்றி யோசிக்காதீங்க. லைஃபை அடுத்த 1 மாதத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போனாலும் யோசி. ஆக்சுவலாக நீங்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் லைஃப் எப்படி கடந்து போகணும், நான் உங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போது இந்த குடும்ப விருத்தி, செல்வ விருத்தி, டிஸ்கஷனில் ஜெயிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டி விடாது. தைரியமாக கண்ட முடிவுலாம் எடுக்காது. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா தோற்றுருவீங்க. யார் கோவப்பட்டாலும் தோற்றுருவாங்க. யார் கோவப்பட்டாலும், யார் பதட்டப்பட்டாலும், யார் பயப்பட்டாலும், அல்லது கோபத்தினால் யார் தாக்கப்படுறாங்களோ, பயத்தினால் யார் 2 பேரும் தோக்குறாங்க. ஒருத்தர் கோவப்படுறாரு, ஒரு வீட்டில் கணவன் மனைவி, கணவன் சத்தம் போடுறாரு, மனைவியை திட்டுறாரு, அந்த கணவனும் கோவப்படுறனால தோக்குறாரு, அந்த கோபத்தை வாங்குகிற மனைவியும் அந்த கோபத்தினால் தோக்குறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், கோபம் 2 எண்டில் இருக்கிறதையும் தோக்கடிச்சிடும், பயம் 2 எண்டில் இருக்கிறதையும் தோக்கடிச்சிடும், கவலை 2 எண்டில் இருக்கிறதையும் தோக்கடிச்சிடும். ஆக தயவுசெய்து கோபம், கவலை, பயம் வேண்டவே வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நோயை பெறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஒன்று இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சுக்கரன் சனி 2 பேரும் கெட்டவன் தான். சனியும் கெட்டவன் தான், உங்களுக்கு சுக்கரனும் கெட்டவன் தான். மேசராசியில் சனி நீசம், மேசராசியில் செவ்வாய் ராசி. அப்போ செவ்வாய் ராசியில் சனி நீசம் அடைகிறான்னு அர்த்தம், விருச்சிக ராசிக்கும் சனி தான் ஜென்ம எதிரி. அவன் 5ஆம் வீட்டில் இருந்தாலும் புத்திர தோஷம், உடைய குழந்தையை கஷ்டப்படுறத நீங்கள் கண்ணில் பார்ப்பீங்கன்னு அர்த்தம். ஆனால் நக்கிலி சுக்கனோட சேரும் பொழுது அது சுப அலைச்சலாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், பணத்தை சுபமாக செலவு பண்ணுவீங்க. ஏதோ ஒரு வகையில் மார்ச் மாதத்தை நீங்கள் நினச்சிங்கன்னா சந்தோஷமாக பொழுது வைக்கலாம்.
வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப வாய்ப்பு. சந்தோஷமாக பொழுதுபோக்குவதற்கு மிக மிக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அடுத்த பாயிண்ட், இப்போது 6க்கு செவ்வாய்க்கு தான் குரு பார்வை. போட்டி வேண்டாம், சண்டை வேண்டாம், பொறாமை வேண்டாம், அரசாங்க பகை வேண்டாம், நண்பர்களோட பகை வேண்டாம், யாரு கூடயுமே நம்ம யுத்தம் பண்ணிக்க வேண்டாம். தயவு செய்து எதாக இருந்தாலும் தாழ்ந்து அனுசரித்து போயிடும். உடம்பு பத்திரமா வச்சுக்கோங்க. ரத்தத்துலேயோ ஸ்கின்லேயோ நியூரோ ட்ரபிளோ நரம்புகள்லையோ தொந்தரவு வரலான்னா தொந்தரவு வரலாம். ஆக தயவு செய்து பொறுமையாக எளிதாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போங்க. உடம்பு சரியில்லை உடனே போய் டாக்டர் பாருங்கள், நல்ல டாக்டர் பாருங்கள். எல்லா தொழிலையும் கெட்டவங்க இருப்பாங்க இல்லையா? வக்கீலில் கெட்டவங்க இல்லையா? உங்களுக்கு ஆடிட்டர்ஸில் கெட்டவங்க இருக்க மாட்டாங்களா? ஜோதிடத்தில் கெட்டவங்க இருக்க மாட்டாங்களா? பிஸ்னஸ் பீப்புளில் கெட்டவங்க இல்லையா? அதே மாதிரி டாக்டர்ஸ்லையும் கெட்டவங்க உண்டு. அப்போ உங்கள் நேரம் சரியில்லை, பார்த்து ஒரு நல்ல டாக்டரை போய் பாரு. ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிற டாக்டர்கிட்ட போய் பாரு. அயோக்கிய டாக்டர்கிட்ட போயிடறாங்க, வாழ்க்கையே கெடுத்து விட்டுருவாங்க. ரொம்ப கவனமாக. இது 6ஆம் வீட்டுகள். 7க்குரிய சுக்கிரன் தான் 5ஆவது உச்சம். கணவன் வாழ்க்கை, நண்பரோட வாழ்க்கை, குழந்தையோட பொழுதுபோக்குறது, ட்ராவல் பண்ணுறது, மீட் பண்ணுறது, வேறு ஊருக்கு போகிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இரவு நேர கேளிக்கைகள், இதெல்லாம் நல்லாயிருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க, நல்லா பொழுதுபோக்குங்க. அதிகமாக செலவு இல்லாமல் பொழுதுபோக்குங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு பைக் இருக்குன்னா அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வாங்க. லாங் ட்ரைவ்னா ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 30-40 கிலோமீட்டர் ஒரு ட்ரைவ் போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஈரோட்டில் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது சேலத்தில் இருக்கிறவங்க ஏற்காடு போயிட்டு வாங்க. ஈரோட்டில் இருக்கிற சென்னிமலை முருகனை போய் கும்பிட்டு வாங்க. பவானி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தம்பிக்கலையன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, நீங்கள் பேரூர் சிவனை போய் கும்பிட்டு வாங்க. மேட்டுப்பாளையம் பத்திரங்களுக்கு போய் கும்பிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ராவலிங் போய் ஒரு என்டர்டெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லது. உங்களுக்கு செல்வ விருத்தி அதிகமாகும், இன்ப விருத்தி அதிகமாகும். நம்ம இதெல்லாம் அதிகமாக செய்யணுமோ அதெல்லாம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்போ சந்தோஷமாக அதிகமாக செய்யுங்க, அதிக சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் என் வாழ்க்கையில் நெருங்கிய உறவுகள் நண்பர்கள்கிட்ட ஜோதிடம் பார்க்குற இடத்துல நான் எல்லாத்திட்டையும் என் வாயும் கம்மிட்டுருக்காங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நீங்கள் என்ன பண்ணுறது அது ரிப்பீட் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஹேபிட்டோ அதைத்தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கவலைப்படுறவங்க கவலைப்பட்டே இருப்பாங்க, சண்டை போடுறவங்க சண்டை போட்டே இருப்பாங்க, பயப்படுறவங்க பயப்பட்டே இருப்பாங்க. ஸோ அந்த புத்தி சொல்கிறத கேட்டுக்கிறது ஒரு பெரிய அறிவு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது அறிவை கேட்குறது ஒரு அறிவு இருக்குல்ல, அதான் உலகத்திலே பெரிய அறிவாக. அதனால் என்னுடைய அறிவை கேளுங்க, நல்லா புக்ஸ் படிங்க, நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. விருச்சிகராசிக்காரர்களே, நீங்கள் எங்கேயும் ட்ராக்கில் சிக்காமல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கணவனுடைய வாழ்க்கை, அதில் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள் தவிர்த்தல், இன்பகரமாக பொழுதுபோக்கு நல்லது. அறிவு பெருசாக ஜெயிக்கணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஜஸ்ட்டு கேரியர் பண்ணு. நம்மளே எப்பொழுது சொல்லலாம், வழக்கம் போல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். ஏன்னா ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம், ஆன்மீகம் தெளிவான ஆன்மீகம். பாருங்கள், மகா சிவராத்திரிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், எக்ஸலண்ட்டாக. எப்படி மகா சிவராத்திரி பயன்படுத்திக்கிறாங்க, அடுத்த ஒரு வருஷத்தில் ஜெயிக்கிறதுக்கான வழி சொல்லியிருக்கேன். அது மாதிரி நம்ம வெற்றிக்கான வழி சொல்கிற ஒரு ஆள். ஸோ என்னோட நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறது, வீடியோக்களை பார்க்குற பொழுது நிம்மதியாகவும் தெளிவாகவும் வாழ்க்கை விருத்தியோட ட்ராவலாக இருக்குது. நான் உங்களுக்கு பயன்படுவேன். ஃபைன் நம்பர். இப்போ நான் அடுத்த பலனுக்காக போகிறேன். இப்போது இதில் அறிவு, திறமை, புத்திசாலித்தனம் ஜெயிக்க மாட்டேங்குது. தொழில் விருத்தியில் ஏதாச்சும் சிக்கல் ஏற்படலாம். எதனாலனா தொழில்ஸ்தான சூரியனோட ராகு சேர்றான். சூரியன் புதன் இருக்கான். அதாவது விருச்சிக ராசிக்கு தொழில்ஸ்தான சூரியன், புதன் லாபஸ்தானாதிபதி. இவங்க 2 பேர்த்துக்கு எதிரி யார்? ராகு. சுகஸ்தானத்தில் அவரோட சேர்றான். குரு பார்வை இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாம் உங்கள் கட்டுப்பாடு வந்துடும். குரு பார்வையினால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அறிவு பிரகாரம் நல்லா சாமி கும்பிட்டு நல்லா தியானம் பண்ணிவிட்டு பகுத்தறிவோடு இருந்தால் தொழிலுக்கும் தொழில் லாபத்துக்கு எந்த குறையும் இல்லை. உண்மையாலுமே உங்களால் ப்ராக்டிக்கலாக இருக்க முடியல, பகுத்தறிவோடு இருக்க முடியும்னா நல்லா அஸ்ட்ராலஜர் பாருங்கள், அது எனக்கு மேல்படுங்க, நான் உங்களை கைடு பண்ணுறேன். அறிவு பிரகாரம் அழகாக நீங்கள் ஜெயிக்கலாம். நிஜம், அழகாக உங்களால் ஜெயிக்க முடியும் அறிவு பிரகாரம். ஏன்னா இப்போ அந்த தொழில் ஸ்தானத்து லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கல, அப்போ திட்டம் போட்டால் பணம் சம்பாரிச்சிடலாம். 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் சுக்கிரனும் சனி இருக்காங்க, கொஞ்சம் இன்பமான பொழுதுபோக்கு இருக்குது. அப்போ இந்த ஒரே பாயிண்ட், குரு பார்வை ராகு, சூரியன், செவ்வாய், புதனுக்கு, அதில் உங்களுடைய அறிவு, திறமை, தொழில் வெற்றிகளாக போயிடலாம்.
5ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கரனும் சனியும் லாபத்தானத்தை பார்ப்பாங்க, பணம் சம்பாதிச்சிடலாம். அப்போ திட்டம் போட்டால் பணம் சம்பாதிச்சிடலாம், திட்டம் போட்டுனா சிக்கிக்கலாம். திட்டம் போகிற நல்லா அஸ்ட்ராலஜி ட்ராவல் பண்ணுங்க, இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்க, நம்ம திட்டம் போடலாம், ஜெயிக்கிற வழியை பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு ராயல் லைஃப் காத்துட்ருக்கு. பர்டிகுலர் அடுத்த 5 மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதங்கள் அதிசாரத்தில் குரு கடகராசியில், அந்த அதிசார குருடைய பார்வை 5ஆம் வீட்டில் சனிக்கு கோடீஸ்வர யோகம், பெருத்த பணக்கார வாழ்க்கை. ஸோ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்க்கலாம், பார்த்துட்டு அந்த பிளானுக்குள்ளே போகலாம். அப்போ ஆக தொழில் வாழ்க்கை, தொழில் லாபம், சுப செலவு எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்கு 2 கெட்டாக தான் இருக்குது. விட்டால் அழிஞ்சிருவோம், இல்லை கிரேட்டாக ஜெயிச்சிடும். கவனமாக இருங்க, ஜாதகத்தை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுங்க. என்னுடைய உறவு வேணும், நான் ஜாதகம் பார்த்தா பெட்டர்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நானெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த 2 வருடத்தில் எனக்கு ஒரு கடமை இருந்துச்சு, அரசியல் கடமை, நான் முடிச்சிட்டேன், அரசாங்க கடமை முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த 2 வருடங்களுக்குள்ளார ஒரு 50-100 பேர்த்தோட நாங்கள் ஒரு 10லேருந்து 25 மடங்கு ஜெயிக்கிறோம். நீங்களும் அதில் ஒருத்தர் சேரதா இருந்தால் வந்து சேர்ந்துக்கங்க. நம்ம ஒரு 20-25 மடங்கு ஜெயிக்கிற வழி பார்க்கலாம். 2 வருஷத்தில் ஜெயிச்சுட்டு அடுத்த 40 வருஷம் இப்போ நான் 100 மடங்கு கடந்து வாழ்வேன். எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும். நான் இப்போ 60 இருக்கேன்னா நான் 100 வயது வரைக்கும் நல்ல உடல்நலத்தோடு தொடர்ந்துருவேன். அதுக்கான டாக்டிக்ஸ் எனக்கு தெரியும். இதே டாக்டிக்ஸை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அடுத்த 40-50 வருஷத்துக்கு பியூட்டிஃபுல்லாக ஹாப்பியாக ஒரு ஜேர்னி நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி அம்மா, நன்றி 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 நன்றி.